குங்குனட்டு ஸ்டைலில் சேஸ் மகளே எப்படி இருக்கு பாருங்கள். இதோ பாருங்கள், இந்த சைஸில் இருக்கும் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும். ரொம்ப வந்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வேகாது. ஸோ செக்கில் சரிங்களா, கல் செக்கில் அப்படியே அரைச்சி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, என்ன தான் மிக்சியில் அரைச்சாலும் இந்த மாதிரி வராதுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாப்பாடு, கொள்ளு பருப்பு சட்னி மாதிரி வந்து மிளகு சாந்து போடலாம். ஆஹா எரிமலை குழம்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. வா மாற்றிட்டு இன்னொரு குண்டாக்கு மாற்றிடலாம். ஆஹா பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே தண்ணி குழம்புல வெந்த கறி. ஸோ அரிச்சு வச்ச நாட்டுக்கோழி கறியை இப்போ நல்லா அந்த காரம் அந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா கறியில் ஏறிடும். மக்களே ஆரம்பிக்கலாமா? சாப்பாடு, வெங்காயம், கறி அப்படி சுக்கா மணக்கா குழம்போட சாப்பாடு. ஃபஸ்ட்டு பீஸு. ஆனால் இதுதான் மக்கள் இந்த ஒரிஜினல் ஃப்ளேவர், ஒரிஜினல் நாட்டுக்கோழியுடைய அந்த கிக்கே இதுதான். நாட்டுக்கோழி சுக்கா பக்கா. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சமையல் ரொம்ப நாளாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு அதை வீடியோவாகவும் கவர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். ஓகே, சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டமாக வந்து சுடுதண்ணி காலையெல்லாம் போடலிங்க. சுடுதண்ணி காலை போட்டு புசிச்சோம்னா அந்த டேஸ்ட் வராது. இது வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். ஸோ அதனால் கிராமப்புறங்களில் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. பொங்கல் வந்து அப்படியே பொங்கி கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரஃப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் கஷ்டப்பட்டு தான் பிடுங்கணும். பிடிங்கிறதுக்கப்புறம் ஒரு வாட்டினா அருமையாக இருக்கும். சூப்பர். வெங்காயம் வந்து தொளிச்சிட்டா அப்படிங்க, இன்னும் கொஞ்சம் தொளிக்கணும், நிறைய தொளிக்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து என்றைக்குமே வந்து குங்குனட்டு ஸ்டைலில் தண்ணி குழம்பாட்டை வைப்போம் சரிங்களா. குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும், அதுலேருந்து கறி எடுத்து போட்டு வறுத்துருவாங்க. உங்களுக்கு ஆக்சுவல் தெரிஞ்சது தான், ரொம்ப நாளாச்சு வீடியோ பண்ணி, அதனால் சரி நீ காட்டலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம தண்ணி குழம்பு நிறைய பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எப்படி ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, வீட்டில் சமைச்சு போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லா தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், என் கையில் இருக்கக்கூடிய என்னது தேவாமிர்தம். வாங்க, சாப்பாடு சரிங்களா, பழைய சாப்பாடு, அந்த தண்ணி தெரியுதா உள்ள எப்படி இருக்குன்னு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் யூஸ் பண்ணலாம், இந்த ஊற வைக்கலாம். பானையில் வச்சிங்க அப்படின்னா அந்த கலர் சாயம் பூசாத பானை, அதில் வச்சிங்கன்னா இன்னுமே நல்லா அந்த பபுள்ஸாக இருக்கும். அதுதான் வந்து நொதிக்கிறதாமா, அந்த ஈஸ்டமாக. அதே கொஞ்சம் உள்ள கொஞ்சம் சாப்பாடு. இது இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. அப்படியே இதுலேருந்து ஒரு வெங்காயத்தை எடுத்துகிட்டு சேஸ் மகளே எப்படி இருக்கு பாருங்கள். நல்லாவே அந்த புளிப்பு வாடை இருக்குது, கெட்டு போகல, நஞ்சு போகல, அந்த புளிப்பு நல்லா அந்த நொதிச்சிருக்குது. வரமா சூப்பர். கறிக்காச்சா? ரைட் மக்களே, வீடியோ எடுக்கும்போது ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கோழியை நல்லா பொங்கல்லாம் பொசிச்சுட்டு தீயில் வாட்டிட்டு காலில் அந்த சவல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு முளை பொங்கல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு கழுவிட்டு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு நீட்டாக ஒரு வாஷ் பண்ணி அதை நல்லா கழுவிட்டு நெக்ஸ்ட்டு ஈந்து போட்டு அரிஞ்சு அப்புறம் கறியை வெட்டி சமைக்க வேண்டியதான் மக்களே. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஏங்க யாருங்க அது? ஓயோ ஸ்பைடர்மேன் வந்துருச்சு. ஒடியா ஒடியா இப்படி பண்ண இங்கே வா. ஏ ஸ்பைடர்மேன் செமையாக இருக்குது.
சரி நான் வச்சுக்கிறேன், வச்சு உனக்கு பீஸ் போட்டு தரேன். சரி பண்ணிப்பா. ஆன் பண்ணலாமா? வெட்டலாமா? வெட்டிங்க. லாலிபாப்பு எனக்கு வேணும். லாலிபப்பு லெக் பீஸ் எல்லாம் வேணுமா? உனக்கு ஒரு லெக்கு முழுசா போட்டுறேன், ஓகேவா? உனக்கு ஒரு லெக்கு முழுசா போட்டுறேன். அடுத்தது காலு ஒன்று முழுசா. சரி மக்களே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி வந்து வீட்டிலே நம்ம வீட்டில் கறிக்கட்டை இருக்குது, அதனால் வந்து வெட்டுறோம். ஸோ வெட்டுறதுக்கு முன்னால் இந்த எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த எலும்பெல்லாம் வெட்டணும் அப்படின்னா நுணுங்கி போகும். அதனால் வந்து அதை அறுக்கிறதுக்கு காரணம் வீட்டு போட்டுட்டா என்னைக்குமே வெட்டணும் கறியை. இதோ பாருங்க, இந்த சைஸில் இருக்கணும் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும். ரொம்ப வந்து பெருசு பெருசாக போட்டிங்கன்னா வேகாது. ஸோ நல்ல முத்தல் கோழியாக இருந்தது அப்படின்னா இந்த சைஸில் போடணும். இந்த கோழி வந்து கொஞ்சம் ஏஜான கோழி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸில் தான் போடணும். தெரியுதா? அப்பா இது வெட்டுவீங்களா? இது வெட்டுவீங்களா? எல்லாமே வெட்டுறதான்ப்பா. சரி நீ போய் புளி போ, டைம் ஆச்சு பண்ணி போகிறதுக்கு. ஒரு கால் முழுசா வச்சிருங்க. வைக்கலாண்டாதுங்க. இங்கே வேறு முழுசா இங்கே வேறு வச்சுட்டேன் பாரு. அதான் சொல்கிறேன், நெகத்தை தான் வைக்க முடியும். அதான் அங்கே வச்சுட்டேன். ஒரு கால் வச்சுட்டேன், 2 கால் வச்சுட்டேன். போதுமா? சரி போய் புளி போ, பல்வாளுக்கு போ. ஓகே மக்களே, ஜம்முன்னு வெட்டியாச்சு. க்ளோஸ்அப் அப்படியே கறி மட்டும் காமிச்சிடலாம் மக்களுக்கு, தெரியுதுங்களா? இந்த 2 கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்காலாக போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பீஸஸ்லாம் பாருங்கள், நல்லா வேறு லெவல் பண்ணியாச்சு. அப்படியே என்றைக்குமே வெட்டினதுக்கப்புறம் ஒரு களை கலந்து விட்டோம்னா என்ன ஆகுனா எல்லா பாகங்களும் எல்லாத்தோட மிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி தான் வாத்துக்கறிக்கு பண்ணுவாங்க. இதை நான் வந்து ரீசெண்ட் டேஸில் கோழிக்கறிக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. மக்களே, அடுத்த கட்டமாக வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. கறிக்குழம்புக்காக இல்லை, கறிக்குழம்புக்கு தேவையான மசாலா சாந்து ரெடி பண்ணுறதுக்காக சின்ன வெங்காயம் தொளிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி பவுட்ரு, சரிங்களா? கொத்தமல்லி இருக்குல்ல, அதை வந்து அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பட்டை இருக்குது, சரிங்களா? பட்டை இருக்குது, கருவேப்பிலந்தலை இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம், மிளகு, சோம்பு, சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பாரம்பரிய முறைப்படி மிளகுச்சாந்து ரெடி பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே வறுக்கணும், எண்ணெயில் வந்து வறுக்கணும். எண்ணெய் ஊற்றலையா? ஓகே, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டோம்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே ட்ரை ஆயிரும். அதுக்கோசரம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெங்காயத்தை போடுறோம். ஒரு கிளறு விட்டு ஊற்றிடுங்க வெங்காயத்தை, இந்த எண்ணெயை. ஏன்னா உள்ளே வந்து இந்த ஈரப்பதம் இருக்குமில்ல, அது வந்து ட்ரை ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய். நெக்ஸ்ட்டு மிளகா போட்டாச்சுங்க வெங்காயத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட வேண்டியது தான். அப்புறம் கருவேப்பிலை, பாருங்கள் மகளே, நல்லா வெங்காயம் ஜோராக வணங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு பட்டை, பட்டையை வந்து 2-3 உடச்சி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சோம்பு, ஜீரகம், மிளகு போட்டுடலாம். போட்டாச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லி பொடி, இதுதான் ஹைலைட்ஸு. போட்டுடலாம். இதை வந்து ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, சேர்த்தா போனால் கருகி போயிடும் எல்லாமே. ஃபைனலாக தான் சேர்த்துக்கணும். இப்போ வந்து லோ ஃப்ளேம் இருக்கா, இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறும்போது சும்மா ரொம்பலாம் தோண தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டாக தோணாலே போதும். இப்போ தான் அந்த வாசமே வருது, அந்த கறிக்குழம்பு வாசனையே. ஆஃப் பண்ணிடலாமா? ரைட், அவ்வளோதான் மகளே, ஆஃப் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மிளகுச்சாந்து வறுக்கும் பொழுது இந்த சின்ன வெங்காயம் என்றைக்குமே நான் சாப்பிட்றது வழக்கம். ஸோ அது இன்றைக்கி அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது, சாப்பிட்றலாம். அவ்வளோதான். என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, தவனுக்கு வந்து
ஸ்கூல் போகிறானா, ஸோ அதனால் வந்து ஈரல், அந்த முட்டை, கொழுப்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஒரு ஸ்பெஷல் கிரேவி ஒன்று செஞ்சாச்சு. அந்த அவனுடைய ஸ்பெஷல் குழம்பை வந்து டேஸ்ட் பார்த்துடலாமா? இந்த குழம்பு வேறு லெவல் இருக்கும். பக்காவாக இருக்குது. மசாலா, உப்பு, ஆஹா தாறுமாறு வேறு லெவலு. அடுத்த கட்டமாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கொட்டலாமா. ஸோ செக்கில் சரிங்களா, கல் செக்கில் அப்படியே அரைச்சி சாந்து வச்சு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. ரைட், மக்களே மிக்சியில் அரைக்கிறதுக்கு 5 நிமிஷம், சரி ஒரு 3-4 நிமிஷம் அரைச்சிடும். செக்கில் ஆட்டுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் நாள் இது பண்ணணும். மக்களே பார்த்தீங்களா, மிளகு சாந்து செக்கிலேயே ஒரு 15 நிமிஷம், கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆட்டியிருப்போம் மக்களே. ஜம்முன்னு இது பண்ணி வச்சு தோணலாமா? ரைட், அவ்வளோதாங்க. சும்மா ஜம்முன்னு இங்கே பாருங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா. என்ன தான் மிக்சியில் அரைச்சாலும் இந்த மாதிரி வராதுங்க. அது வந்து கல் செக்கு தான். ரைட் ரைட் ரைட். சூப்பர் சூப்பர். பார்த்தீங்களே எப்படி மஜ்ஜா அம்முன்னு. வேறு லெவலுங்க மக்களே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சாப்பாடு, கொள்ளு பருப்பு சட்னி மாதிரி வந்து மிளகு சாந்து உப்பு இருக்குது. ஸோ பசி எடுத்துருச்சு மக்களை. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால சாப்பாடை பிசைஞ்சு விட்டு இந்த மிளகு சாந்தை போட்டு விட்டு சைடில் உப்பு வச்சுருக்கேன் பாருங்கள். அது அந்த உப்பு தேவையான அளவு எடுத்து போட்டு. வேணுமா அது? சாப்பிட்டு பார்க்குறியா? அப்படியே சாப்பிடலாம் மக்களே. மிளகு சாந்து சூப்பராக இருக்கும். ஃபோன் அம்மா வீட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எடுத்தோடனே தர. ஏய் பாட்டிக்கு போட்டுக்கு நேராச்சு என்ன போன? நல்லா ஒரு பேசஞ்சு. சரி இந்த 1 ரூபா சாப்பிட்டீங்கன்னா ஃபோன் வச்சு தரேன். சரி ஃபஸ்ட் நான் உப்பு கரெக்டாக பார்த்துக்கிறேன். வெறுஞ்சோறுங்கிறது நீ திங்காமே இருக்கலாம். ஆஹா மிளகு சாந்து டேஸ்ட்டு தாங்க வேறு லெவலுங்க. பாய் பாய். சரி பாய். சரி போ தாத்தாட்ட போ. மணி 9:30 ஆச்சு. அடே ஏறு. அதெல்லாம் சாத்திருங்க. அதெல்லாம் பரவாயில்ல. பாய் சொல்லு. பாய் பாய். ஓகே மக்களே, அகைன் அடுப்பத்தை வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சட்டி எடுத்து வச்சுட்டு நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்து வச்சாச்சு. காரணம் வந்து தண்ணி குழம்பு வைக்கணும். குழம்பு வந்து தண்ணியாட்டு இருக்கும். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நடு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், நடு வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலந்தலை இருக்குது. அப்படியே ஓப்பன் வெட்டி வச்ச சிக்கன் இருக்குது ஜம்முன்னு. நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. ரைட்டு, ஃபஸ்ட் எடுத்தோடனே கல்லெண்ணெய் ஊற்றலாம். சூப்பர். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே வெங்காயத்தை போட்டாச்சு. கல்லெண்ணெய் வாசம் கும்பு எழுப்புதுங்க. முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், மிளகு சாந்து. ஓகேங்களா, மிளகு சாந்து அரைச்சி எடுத்தோம்ல, அதில் வந்து மேலே வந்து செக்க கழுகி அந்த மேலே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். மக்களே, அடுத்த கட்டமாக கருவேப்பிலந்தலை நான் போட்ட உடனே எப்படி இதாகுது பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. போட்டுடலாம்ப்பா. சூப்பர் சூப்பர். இப்போ வந்து முக்கால்வாசி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம். இன்னும் காவாசி வந்து கறி வந்து தனியாக வறுக்குமல்ல, அதுக்கு அடாடாடாடாடா மனங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசமே வாசம் மக்களே. மனம் கொளுத்துது ஐயா.
மஞ்சப்பொடி. ஓகே, அடுத்த கட்டமாக மஞ்சத்தூள் போட்டாச்சு மக்களே. கறி போடலாமா? ரைட் போடலாம். ஓகே, சூப்பருங்க. வெட்டி வச்ச நாட்டுக்கோழி கறி, காலெல்லாம் வந்து முழுசாக போட்டிருந்தோம். ஸோ ஒரு கிளறி விட்டுடலாம். அப்படி அடுத்த கட்டமாக என்றைக்குமே வந்து கறியை வந்து எண்ணெயில் வந்து ரொம்ப நேரம் வணக்கணும் அப்படின்னா அந்த கெட்டி ஆயிருமாம்மா. ஊற்றலாம்ப்பா. அதுக்காக வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து கறியை போட்டோடனே எண்ணெயில் வணக்காமல் தண்ணி ஊற்றிட்டோம். சரிங்களா? ஒரு சொம்பு ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 2வது சொம்பு ஊற்றியாச்சு. மக்களே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஆஹா, சரிதா? இன்னும் உப்பு கூட போடல மக்களே. அப்படியே கறியை போட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்ல, அந்த தண்ணியிலே பாருங்கள் கறி வந்து கிட்டத்தட்ட ஒரு காவாசி வேக்காடுக்கு மேலே நல்லா வெந்து நல்லா உருண்டுருச்சு. அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாமா? இதே எண்ணெயில் வேவிச்சிருந்தோம் அப்படின்னா கெட்டியாக இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றுனது பரவாயில்ல தான், ஓரளவுக்கு நல்லா வேக்காடு விட்டுருக்கு. நெக்ஸ்ட் இந்த சமயத்தில் என்ன பண்ணலான்னா மிளகு சாந்து ஊற்றிடலாம் மக்களே. மிளகு சாந்து போட்டு உப்பு போட்டுக்கலாம். ரைட், ஆட்டி வச்ச மிளகு சாந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணி மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட்டு ஊற்று நல்லா சேர்க்கலாம். அதெல்லாம் போகட்டும். செம. கொஞ்சமாக வந்து மிளகு சாந்து வேணும் நம்மளுக்கு. ஆஹா, இப்போ இருக்கிறது அதிகமாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்குமா? இப்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த கறி வந்து தனியாக இருத்துங்க, தனியாக அரிச்சு போட்டு இது பண்ணுவோம். கிளறலாமா? கறி வந்து நல்லா வெந்து எண்ணெய் விட்டுருக்குது அந்த தண்ணியில். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது மக்களே. ஸோ மிளகு சாந்தும் போட்டாச்சு. இன்னும் உப்பு மட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு மக்களே உப்பு, தேவையான அளவு உப்பு போடலாம். போட்டலாம். போட்டுப்போ, அதை போட்டுரு. ரைட். இப்போ தண்ணியில் நிறைய ஊற்றமுல்ல. சூப்பர் மக்களே, வேறு லெவல் இருக்குது. இங்கே தண்ணி எனக்கு ஊற்றணுமா? கெட்டியாக இருக்கு. இது போதுமா? கரெக்டாக இருக்கு. லைட்டாக அரசம் மட்டும் ஊற்றிக்கலாமா? ஓகேவா? ஹார்ட் பீட் கேளுங்க மக்களே, சத்தத்தை டப்புங்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குழவி இருக்குது மக்களே. ரொம்ப நாளாக இருக்குது. நாங்களும் சரிதா அதான் கடிச்சிக்க விட போது எட்டவா. நாங்களும் அதை வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அதுவும் எங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஆனால் இப்படியே இருந்தால் விசுக்குன்னு யாராவது தலைகீதில் பட்டுதுன்னு வைங்களா, பிடிச்சி குழந்தைங்களாம் கடிச்சிச்சுன்னு அம்பா போயிடும். அதனால் அதில் சேமனி அடித்தா செத்து போயிருங்க. அதை சொல்கிறேன்னா தீயை வச்சு கூட கொண்டுடலாம். ஆனால் சரி வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ என்னென்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஆனால் கட்டி வாங்கினா போச்சு. முருகா 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 முருகா. அம்மா வாங்க சீக்கிரம் வந்து அதுங்க கத்தி விடுங்க. எங்க இருக்குது? கீழே இருக்கு பாருங்க. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ. நல்லா இழுத்து பிடிச்சி கட்டி கொண்டு போய் அங்க காட்டுக்குள்ள விட்டுருங்க. அதாரு அதுங்கம்மா அன்னைக்கு சங்கீத பிடித்தா விட்டுட்டா மூஞ்சியெல்லாம் தொலைச்சிடாது இருக்கிற மக்களே. அதை ஒரு சர்ட் போட்டு கட்டி கொண்டு காட்டுக்கால விட்டுருங்க. அது தானே ஓட்ட போய் தானே வந்துரு. இல்லை தானால ஓட்ட செத்து போயிடலாம். இப்போ வரும் பாருல கிட்டுன்னு விட்டுருங்க. கொண்டு விட்டுறேன். சரி ஓகே மக்களே, அங்கே அந்த கொண்டு விட்டுறேன். மக்களே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, சும்மா அப்படியே எரிமலை குழம்பு மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. கோழி குழம்பு வேற லெவலுங்க. பா செம. லைட்டாக அப்படியே ஒரு கிளறி விட்டுலாம். வா செம்ம ஸ்மெல் மக்களே, வேற லெவல் உண்மையாக. அது இந்த ஸ்மெல்லு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி குழம்பு வைப்போம், அப்போல்லாம் இந்த ஸ்மெல் வராது. இப்போ அந்த செக்கில் ஆட்டுறமில்ல, அது உண்மையாலுமே அது ஸ்மெல்லும் வேறு லெவல் தான், டேஸ்ட்டு வேறு லெவல் தான். அந்த செக்குக்குன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது. சரிங்களா? மக்களே அடுத்த கட்டமாக
எருமைக்கு வந்து தீனி போடணும், மாட்டுக்கு எருமைக்கெல்லாம். ஸோ வந்து கூட்டி விட்டு சாணியெல்லாம் ஒதுக்கி அள்ளி கொட்டிட்டு தீனி ஓட்டுறலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிவமாரில் கூட்டினோம்னா மண் வரும். அந்த மண் வரக்கூடாது. நான் மண் வந்துச்சுன்னா அப்புறம் கூட்டிகிட்டே இருந்தோம்னா கட்டுத்தொடர்ந்து சீக்கிரம் குழி ஆயிரும். இது வந்து தேங்காய் காய்க்கும் போல பாலை, அந்த பாலை தான் இது வந்து கோதாம்பாலைன்னு சொல்லுவோம். இதில் தான் தேங்காய் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு நூலை போட்டு கட்டிட்டு கூட்டினீங்க அப்படின்னா வெறும் அந்த சாணி அந்த குப்பை மட்டும்தான் வருமே தவிர மண் அதிகமாக வராது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் யாராவது விவசாயிகள் பார்த்தீங்கன்னா. நல்லாயிருக்கும், கூட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த சிவமரில் கூட்டும்போது கூட அந்த பெரிய பெரிய சாணியெல்லாம் வராது. இதாக இருந்தால் நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த இதுவுமே வரும். நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணலாம். மண் வராதுன்னு வைங்களேன். கட்டுத்தோரை வந்து சீக்கிரம் குழியாவது. தை தை இதெல்லாம் போட்டு முதிச்சு நாசம் பண்ணியிருக்கேன். காலையில் வைக்கப்புல் போட்டாச்சுங்க. இப்போ வந்து சீம்பிள் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம், அதை போடுறோம். அப்புறம் மத்தியானம் 10 மணிக்கு தண்ணி காட்டுவோன்னு, அப்புறம் மறுபடியும் 3 மணிக்கு ஒருக்கா தண்ணி காட்டுவோம். அது பறச்சிடு. அதுதான் பார்த்தீங்களா? ரைட். தண்ணி ஓட்டலாமா? இந்தா எந்நேரம் மான்னு கத்திக்கிட்டே கொஞ்சம் வயிற்று குறையா இருந்தால் போகுது. ரைட், அவ்வளோதான் மக்களே. கொஞ்ச நேரத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு நீட்டாக சாப்பிட்றலாம். மக்களே எகைன் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. போட்டுடலாமா? ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டது பத்தலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 உப்பு வந்து போட்டாச்சு. ஒரு கிளறி விட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்த்திங்களா இல்லையா, டம்ளார் குழம்பு ஊற்றலாமா? டம்ளாரில் நல்லா கொழுப்பு மக்களே, கொழுப்பு கோழி, முட்டை விட்ட கோழியா, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பர். எல்லாத்துக்கும் ஊற்றி இன்றைக்கி ஒரு புடி குழம்பு, குடிக்கு அப்புறம் தான் புடி. ரைட். இல்லை நான் ஆற்றி தான் குடிப்பேன். நாக்கு சுட்டுருச்சுன்னா அப்புறம் டேஸ்ட்டு தெரியாது மக்களே. ஆற வைக்கலாம். போடலாம்ப்பா. ஃப்ரெண்ட்லி பாதி போய்ட்டுரு. ரைட் மக்களே, நானும் குடிக்கிறேன். இது என்னுடைய டம்ளார், இது பல்லவியுடைய டம்ளார். ரைட். கொஞ்சமாக சூடாக குடித்தா தான் மக்களே ஜம்முனே குடிக்கலாமா? கோழி குழம்பு ஆனால் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு குடிக்கணும். மேலெல்லாம் எண்ணெயாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்து வரியா? ஓகே, குடிக்கலாங்களா? வேறு லெவல்.
நல்ல கொழுப்பு மக்களே, நிறையா கொழுப்பு இருக்குது. அருமையாக இருக்குது. செக்கு நாட்டினம்பளை, ஆமாம் செக்கு நாட்டில் தான் காரணம். செக்கு நாட்டினம்பளை மக்களே, அந்த இது அந்த டேஸ்ட்டு தான். அருமை. இதோட நான் ஏகப்பட்ட டைம் நீக்கி பார்த்தாச்சுங்க. சூப்பருங்க. ரைட்டு, பார்த்துட்டே தான் இருக்கோன்னே ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மக்களே, கறி வறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு கொத்தமல்லி தலை, வறுக்கிறதுக்கு கொத்தமல்லி தலை, வறுக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு, அதுபோக அப்புறம் அப்படியே வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மசாலா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வறுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து இன்னொரு குண்டாவுக்கு மாற்றுறோம். மாற்றிட்டு கறியும் இல்லை, தனி இருந்துச்சு தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, கறி வேறு மறுபடியும் மாற்றிடலாரு. மறுபடியும் என்ன அரைச்சி போடுறது, கறி தனியாக நின்றுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு குண்டாவுக்கு மாற்றிடலாம். ஆஹா, பார்த்தீங்களா இல்லையா, அப்படியே தண்ணி குழம்புல வெந்த கறி தாறுமாறாக இருக்குது. எப்படிங்க மக்களே, சும்மா ஜம்முன்னு நாட்டுக்கோழியை தண்ணி குழம்புல வேவிச்சிட்டோமா. இதுதான் மக்களே கொங்கு நாட்டு ஸ்டைல். நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு கொத்தமல்லி தலை போட்டுடலாம். ரைட், அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டோம்னா ரெடி, குழம்பு ரெடி. இதுதான் மக்களே தண்ணி குழம்பு. 3வது டைம் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. ஆமாம், வேறு 3வது டைம் பற்ற வச்சாச்சு. மிளகு சாந்து வறுத்தது, குழம்பு வச்சது, அடுத்து கறி வறுக்கிறது. மக்களே, ஃபஸ்ட் எடுத்த உடனே கல்லெண்ணெய் தேவைக்கேற்ப ஊற்றியாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். போடலாம். ரைட், கருவேப்பிலை போட்டாலே வெடி தான், வெடி தான். ஸோ மக்களே, வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, தவன் குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தவன் குட்டி கறி வெட்டும் போதே வந்து அவனுக்கு ஒரு லெக் பீஸு ஒரு கால் வேணும்னு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனி எடுத்து வச்சாச்சு. எதனால் அப்படின்னா, தலைவர் வந்து இந்த மசாலா தாளிப்பெலாம் கொடுத்தா காரமாக இருக்குது, சாப்பிட மாட்டார். ஸோ அதனால் தவனை குட்டி தனியாக வச்சிடலாம், ஸ்கூல் போய்ட்டு வந்து சாப்பிட்டுக்குவார். நல்லா நெய்யை வணங்கிருச்சு. ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் பாருங்க மக்களே, நல்லா வணங்கிருச்சு. சூப்பர். நெக்ஸ்ட்டு மசாலா மக்களே, கறி மசாலா. சரிங்களா, கரெக்டாக போடலாம், ரொம்ப அதிகமாக வேணாம், கொஞ்சம் போடலாம். கறி மசாலா வந்து எண்ணெயில் வணக்கணும் அப்படின்னா செமையாக இருக்கும் மக்களே. சூப்பர். மசாலா கருகிடும், அதனால் வந்து டக்குன்னு மிளகு சாந்தை போட்டுடலாம். சூப்பர். ப்ரிப்பரேஷன் வேறு லெவல். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலாசி நல்லா வேகட்டும் மசாலா. கொஞ்சம் கரெக்டாக இருக்குது மக்களே. அந்த மிச்ச தண்ணி கொண்டா அலாசி ஊற்றணும்ல, அந்த மிளகு சாந்து கொண்டாவை. ரைட், நல்லா கொதிக்கட்டும். போதும்ப்பா. சால்ட் வந்து மக்களே லைட்டாக போட்டுக்கிறோம். சரிங்களா, எதனால் அப்படின்னா இதில் ஆல்ரெடி அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகு சாந்தெல்லாம் அது எதுவும் சேர்க்குற மாதிரிலங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. கலர் உள்ள அடி பிடிச்சிடும். செம்ம அருமையப்பா. நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணக்கணும் மக்களே. வேறு லெவல். அப்படியே மசாலா அள்ளிக்காட்டு. சூப்பர் மக்களே. இனி விட்டோம் அப்படின்னா மசாலா வந்து தண்ணித்தன்மை கரைஞ்சிடும். போட்டுடலாம். ஸோ அரிச்சு வச்ச நாட்டுக்கோழி கறியை உள்ளே இறக்கியாச்சு. ரொம்ப விட்டோம் அப்படின்னா அப்புறம் மசாலா ரொம்ப கெட்டியாகிடும். கறிக்கு வந்து மசாலா பத்தாது. கறிக்கு தேவையான மசாலா வந்து பத்தாம போயிடும். அதனால் வந்து கணக்கான டைமில் கறி எடுத்துள்ளே கொட்டியாச்சு. நல்லா கலந்து விட்டோம்னா மிச்சம் இருக்கிற அந்த ஈரப்பதை வந்து கறியோடு சேர்ந்து வேகும் பொழுது அந்த மசாலா எல்லாமே கறிக்குள்ளே நல்லா ஊடுருவிடும். கறி வந்து தண்ணி குழம்புல இருந்தப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா அந்த காரம் அந்த ஸ்பைஸ் எல்லாம் நல்லா கறியில் ஏறிடும். வாசம் சும்மா வேறு லெவல் இருக்குதுங்க. அந்த மிளகுச்சாந்து வாசம் தான், அந்த செக்கில் ஆட்டினமில்ல மிளகுச்சாந்து, அதுதான் இந்த டேஸ்ட்டுக்கு வாசத்துக்கு காரணமே. நாட்டுக்கோழி கறியை பொறுத்தவரை கல் மாதிரி தான் மகளிர் இருக்கும். அது கோழி வேறு, இது வேறு நல்ல ஏஜ்டான கோழி. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வேகட்டும். வேறு லெவல் இருக்குதா? இங்கே வேறு இந்த பீஸ் தொட பீஸு சும்மா வேறு லெவல் இருக்குது. வேறு ஜம்முன்னு இதை அப்படியே எடுத்து இழுத்தோம்னா இல்லை, வேட்டு நான் பார்த்துக்கிறேன், கலர் எடுக்கிறேன்.
வாசத்துக்காக டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி இலைகள் போடலாமா? நல்லா பரபரன்னு தூவிட்டு ஆஃப் பண்ணிட்ட மக்களே. அப்படி ஜம்முன்னு சாப்பாடு, வெங்காயம், கறி அப்படி சுக்கா மணக்கா கணக்கா வேறு லெவலுங்க. வித் லெமனு, தயிர், ரசம், சாரி குழம்பு வந்து எனக்கு பார்த்துருக்குது. இது வந்து பச்சைப்பள்ளி ரசங்க. பக்கா காம்பினேஷன் இருக்குது. ஓகே மக்களே, ஆரம்பிக்கலாம். வேறு லெவல் பண்ணிட்டாப்புல பல்லவியுடைய இது. ஸோ தயிர், இந்த ரசம், இந்த ரெண்டையும் அப்படியே அங்கங்கே வச்சுட்டு வாங்க அதே சாப்பாடு எடுத்து போட்டு கமான். குழம்பு நல்லா கலக்கி விட்டு ஊற்றி அணை கட்டி வைப்போம். தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். சரி ரைட்டு மக்களே, குழம்பு ரெடி. குழம்புல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு கறி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழம்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. குழம்போட சாப்பாடு. குழம்பு அப்படியே டம்ளர்லேயே குடித்தோம். வேறு லெவல் இருந்துச்சு. வாவ், ஃபஸ்ட்டு பீஸு. டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் அந்த குட்டி தண்ணா அது எலும்பு கொடுக்குற கடிங்காட்டி அப்படி இருக்குதுங்க. கோழி ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு கோழிக்கு. ஆனால் இதுதான் மக்கள் இந்த ஒரிஜினல் ஃப்ளேவர், ஒரிஜினல் நாட்டுக்கோழியுடைய அந்த கிக்கே இதுதான். அந்த கடினத்தன்மை தான். நான் சாப்பிட அந்த ஜூஸியாக வரும் பாருங்க வாய்க்குள்ளே. மெல்ல மெல்ல அந்த சதையில் கூட டேஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க பீஸு அப்படியே அல்வா துண்டு கணக்காக சின்ன பீஸாக தான் போட்டேன். இல்லைன்னா வெந்திருக்காது மக்கள். இது வாரு வெந்திருந்தாலும் பேக்காலாம் பரவாயில்லைங்க. இவ்வளோ தான். இதுக்கு மேலே சாப்பிட்டாக்கணும் அப்படின்னு குக்கரில் போட்டு பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் என்னென்ன டேஸ்ட்டு நம்ம நினச்ச மாதிரி இந்த ரா டேஸ்ட்டு கிடைக்காது. அது வேறு மாதிரி போயிடும். அப்படி சதை தோல் ஒரு பைட் எடுக்கலாமா? ஆனியனு சூப்பராக இருக்குங்க. இந்த மென்று முழுங்கி டேஸ்ட்டோட கூட போன் ஆகிடுது. நல்ல கெட்டியாக, உண்மை சீரியஸாக ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. டேஸ்ட்லாம் பங்கமாக இருக்குது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரோம். அதில் ஹைலைட்டே என்னென்னா நம்ம வந்து அந்த மிளகு சாந்தையும் கறி மசாலையும் போட்டு கடைசியாக அந்த ஃப்ளேவராக கரெக்டாக இறக்கணும். சுக்கா கணக்காக இருக்குது. நம்மள நாட்டுக்கோழி சுக்கா பக்கா வேறு லெவல். உங்களை எடிட் பண்ணிவிட்டு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வருவது உங்கள் கேசவன் அவசியோ. நாங்களாம் மெயினாக இந்த கோழி குழம்பு, கோழி கறி ஆக்கவே இருக்காங்கன்னா நாட்டுக்கோழி இந்த தண்ணி குழம்புக்காக மட்டுமே. ஆயிரம் தான் கிரேவியோடு சாப்பிட்டாலே, அந்த சுக்கா கிக்கால சாப்பிட்டாலே, இந்த தண்ணி குழம்பு ஊற்றி அப்படியே பிசைஞ்சு எடுத்து சாப்பாட்டோடு சாப்பிடும்போது கிடைக்கும் பாருங்க ஒரு கிக்கு.
இதுக்கெல்லாம் நாங்கள் அடிமையப்பா. ஓகே மக்களே, பாய் பாய் பாய்.